லங்கா உப்பு நிறுவனத்தின் தற்போதைய பொது முகாமையாளர் ரத்நாயக்க முதியன்சலாகி குணரத்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். முறையான கொள்முதல் செயன்முறை இன்றி விடுக்கப்பட்ட மீள் கொள்வனவு ஒன்றின் மூலம் அம்மந்தோட்ட உப்பு நிறுவனத்திற்கு பொதியியல் உரைகளை பெற்றுக்கொண்டதன் ஊடாக அரசாங்கத்திற்கு சுமார் 1,43,00,000 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பிரதான விநியோகஸ்தர் நிறுவனம் லாபம் ஈட்டுவதற்கு வழிவகுத்துள்ளதாக குற்றஞ்சாட்டியே இவர் இன்று கைது செய்யப்பட்டார். கைதான சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தால் அந்த நிலைமையை தாங்குவதற்கு வைத்தியசாலை கட்டமைப்புக்கு கடினமாகிவிடும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்களினதும் நிறுவனங்களினதும் பொறுப்பு மிகவும் முக்கியமானது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வீடுகள், அரச நிறுவனங்கள் மற்றும் ஏனைய இடங்களை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நுளம்புகள் பெறுவதை தடுக்க வேண்டும் எனவும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் சுகாதார கட்டமைப்புக்கு கடுமையான அழுத்தம் ஏற்படக்கூடும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பேருவள பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச, நீண்டகால அடிப்படையில் நாம் எதனை செய்ய முயன்றாலும் குறுகிய காலத்தில் டெங்கு நோயாளர்களின் அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கும் ஒரே தீர்வு நுளம்புகள் பெருகும் இடங்களை அளிப்பதுதான். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்மை சுற்றியுள்ள சூழலை சுத்தமாக வைத்திருப்பது மட்டுமே. இதைவிட கூடுதலாக நோயாளர்கள் பதிவாக தொடங்கினால் அதனை எமது வைத்தியசாலை கட்டமைப்பால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடும். இவ்வாறானதொரு பிரச்சனையை முன்னோக்கி செல்லும் போது இது போன்றதொரு நிலைமையே ஏற்படும். அவ்வாறு நடந்தால்தான் நோயாளர் பராமரிப்பு சேவைகள் வீழ்ச்சியடையும். இந்த நிலையை இன்னும் எம்மால் கட்டுப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நமது நாட்டிற்கு தேவையான எதிர்கால தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டுமாயே மற்றும் விளையாட்டு போன்ற துறைகள் ஊடாக கிடைக்கும் அனுபவத்தை ஆரம்ப கல்வி பருவத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். குருநாகல் மாவட்டத்தில் கல்விசார் கண்காணிப்பு விஜயத்தில் ஈடுபட்ட பிரதமர் பொல்பித்திகம தேசிய பாடசாலையில் நடைபெற்ற புஞ்சி அப்பான்னு 2026 ஆரம்ப பிரிவு இலக்கிய திறன் மதிப்பீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். பொல்பித்திகம வலய கல்வி பணிப்பாளரின் எண்ணக்கருவிற்கு அமைய குறித்த வலயத்திலுள்ள 49 பாடசாலை மாணவர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற புஞ்சி அப்பான்னு 2026 மொழி மற்றும் இலக்கிய திறன் போட்டிகளில் வெற்றி கொண்ட மாணவர்களை கௌரவிப்பதற்காக இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை போலீஸ் சேவையில் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் பதவிக்கான ஆட்சேர்ப்பின் போது 2021 ஆண்டு அச்செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்ப மற்றும் எழுத்து பரீட்சைகளில் சித்தியடைந்து கைரேகை உள்ளிட்ட அனைத்து பரீட்சைகளிலும் சித்தியடைந்த பெண் விண்ணப்பதாரர்களின் மருத்துவ பரிசோதனைகள் பிற்போடப்பட்டதன் காரணமாக இந்நியமனங்களை வழங்குவதற்கு அதிகாரிகள் இன்று வரை தவறியுள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தற்போது இந்த 2021 ஆண்டு வர்த்தமானியை ரத்து செய்துவிட்டு 2026 ஆண்டின் புதிய வர்த்தமானியின் ஊடாக வயது எல்லையை மாற்றி கல்வி தகமைகளை அதிகரித்து புதிய பெண் போலீஸ் கான்ஸ்டபிள்களை நியமிக்க அரசாங்கம் தயாராகி வருகின்றது. இதனால் 5 வருடங்களுக்கு மேலாக நியமனங்களின்றி தவிக்கும் இத்தரப்புக்கு அரசாங்கம் வழங்கும் பதில் என்ன என்பதை அறிய வேண்டி காணப்படுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். 2026 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய அமைச்சு மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் விசேட கொள்கை ரீதியான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவது குறித்த மீளாய்வு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அரசு அனுசரணையுடன் நடத்தப்படவிருக்கும் அமரபுர மகா நிகாயாவின் உபசம்பதா நிகழ்விற்கான ஏற்பாடுகள் மற்றும் ஒழுங்கமைப்பு பணிகளின் தற்போதைய நிலை குறித்து கலந்துரையாடல் ஒன்று அமரபுர மகாசங்க சபையின் பதிவாளர் பலபிட்டியே ஸ்ரீ ஸ்ரீவலி நாயக்க தேரர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோரின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. அமரபுர மகா நிகாயாவின் உபசம்பதா நிகழ்வு எதிர்வரும் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 400க்கும் மேற்பட்ட இளம் பிக்குமார்களின் பங்கேற்புடன் களுத்துற கழுகங்கையில் அமைக்கப்பட்டுள்ள தூபி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. அத்துடன் உபசம்பதா அரச நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பங்கேற்புடன் ஜூலை 9ஆம் தேதி மாலை 3 மணிக்கு களுத்துற போதி வளாகத்திற்கு அருகில் நடைபெறவுள்ளது. அமரபுர மகா நிகாயாவின் 3 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த அரச உபசம்பதா நிகழ்வு இம்முறை 9 வருடங்களின் பின்னரே நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பிரதேச செயலகங்கள் ஊடாக கிடைக்கப்பெற்ற விண்ணப்பத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் வேலை திட்டம் ஒன்று நேற்று முற்பகல் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதான அலுவலகத்தில் நடைபெற்றது. நாடு முழுவதையும் உள்ளடக்கும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட 14 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணனிகள் இதன்போது வழங்கப்பட்டதுடன் ஜனாதிபதி நிதியத்தினால் இதற்காக 58 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. இதற்கமைய 2025-2026 ஆண்டுகளில் பல்கலைக்கழக கல்வியை தொடரும் சுமார் 30 மாணவ மாணவிகளுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதி நிதியம் இதற்காக மொத்தமாக 98 லட்சத்துக்கும் அதிகமான ரூபாவை செலவிட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரொஷான் கமகே உள்ளிட்ட ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையில் மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகள் தொடர்பான வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மிகவும் திறம்பட கண்காணிப்பதற்காக அரசாங்கம் புதிய ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி பரிவர்த்தனைகளுக்காக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு கொடுப்பனவுகளுக்கும் வங்கிகள் மூலம் சிறப்பு பரிவர்த்தனை எண் ஒன்று வழங்கப்பட வேண்டும். அத்துடன் அந்த பரிவர்த்தனைகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு அறிவிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதியாளரின் வரி அடையாள எண், டின், முகவரி, பயனாளர் பற்றிய விவரங்கள், வங்கி மற்றும் கிளைகள் குறியீடுகள், கொடுப்பனவு தொகை, நாணய வகை, கொடுப்பனவு மற்றும் விநியோக நிபந்தனைகள், கொடுப்பனவு திகதி, தற்காலிக விலைப்பட்டியல் எண் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை வங்கிகள் மூலம் சுங்க திணைக்களத்திற்கு வழங்க வேண்டும். மேலும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான முட்கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு முன்னர் இறக்குமதியாளர்கள் இலங்கை சுங்க திணைக்களத்தில் தகுதி வாய்ந்த இறக்குமதியாளராக பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பதிவு இல்லாத இறக்குமதியாளர்களுக்கு வர்த்தக வங்கிகள் மூலம் கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் புதிய ஒழுங்குமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவுகள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன. இந்த நடவடிக்கையின் மூலம் இறக்குமதி துறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் வெளிநாட்டு நாணயம் வெளியேறுவதை முறையாக கண்காணிக்கவும் அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றமையினால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த பிரதேச சபையின் அபிவிருத்தி குழு கூட்டம் அதன் தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நேற்று கூடியது. இதன்போது தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மற்றும் அதன் புற்றுநோய் சிகிச்சை பிரிவின் மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. இந்த யோசனைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமது எதிர்ப்பை தெரிவித்தார். இது தொடர்ந்தும் மாகாண சபை நிர்வாகத்தின் கீழே இயங்க வேண்டும் என தெரிவித்ததுடன் குறித்த வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு அரசாங்கத்தினால் முறையாக நிதி ஒதுக்கப்படுவதில்லை எனவும் அவர் குற்றச்சாட்டினார். எவ்வாறாயினும் வைத்தியசாலையின் அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு அந்த வைத்தியசாலை மத்திய அரசாங்கத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என அர்ச்சுனா வலியுறுத்தினார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் நடைபெற இருந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான யோசனையை முன்வைக்க அபிவிருத்தி குழு தலைவர் நேற்றைய தினம் தீர்மானித்திருந்தார். ஏதேனும் ஆட்சேபனைகள் இருப்பின் அங்கு தெரிவிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். 13ஆம் ஆண்டுல இருந்து அப்ரூவ் பண்ண போய் சொல்லக்கூடாது. சரியானே உள்ள பள்ளியில நீராட் உடனே போய் சொல்லக்கூடாது. சரிதானே டாக்டர் உங்களுக்கு ஒரு மரியாதைன்றது 2013 இந்த வரைக்கும் ஆடிட் இல்ல பேச கொடுத்துருக்காங்க. 19 முழு கல்லையில பார்த்தோம். நீங்க எந்த ஆடிட் சப்மிட் பண்ணது பிஎஸ் சப்மிட் பண்ணிக்கலாம். முழு கல்லையில பார்த்தோம். முழு போய் சரி வந்து ஆடிட் இல்ல ஆடிட் இல்ல முழு கல்லறை வாங்கல முழு கல்லறை வாங்கல. என்ன நீ பொறுப்பில்லைன்ற நீ டிபியூட்டி ஆடியா இல்லையா? நீ டிபியூட்டி ஆடியா இல்லையா? நீ என்ன போய் சொல்ற? நீ டிபியூட்டி ஆடியா இல்லையா? நீ 19ஆம் ஆண்டு 2013 ஓடிட் ஓட்டு கொடுத்துருக்கேன். நீ கேட்கல தூக்கி அடிப்பேன் நாய் தூக்கி அடிப்பேன் வாய மூடி கொண்டது தூக்கி அடிப்பேன் வாய மூடி கொண்டது உண்ட கட்சிக்காரோட வச்சுக்கொள்ளும். 2013 ஓடிட்டில்ல சரிதானே? அடே மூதேசி எத்தனை வச்சு 2 ஊர் முழுக்க தெரியும் போத்தி கொண்டது கையிட்டிய நாசமாக்கினேன். தென்னுக்கிற ஒப்புல நாசமாக்கினேன். ஒப்பந்த பேர் இல்ல இல்ல ஒப்பந்த பேர்ல துணிக்க கொண்டு போய் இப்ப அவருக்கு மத்திய கொடுக்கும் ஒப்பந்த பேர்ல அதெல்லாம் கேள்வியா போட்டு முடிஞ்சா. யாழ்ப்பாணம் சின்னக்கடை சந்தி பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து
இன்று பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. தடி உயரமுடையதாக குறித்த பதாகை வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல் உள்ளிட்ட பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் சூழலில் இவ்வாறான பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முற்பகல் 10 மணி அளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தமது காரில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அதனை அங்கிருந்து அகற்றி தமது காரில் எடுத்துச் சென்றுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொரு சந்தேக நபரும் நிரபராதியாக கருதப்பட வேண்டும் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு எனது கணவர் விடயத்தில் முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு பகிரங்கமாக தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. எனது கணவரின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் பிரசாரங்களை தடுத்து தமக்கு நீதி பெற்று தருமாறு சுரேஷ் சலேயின் மனைவி கத்தோலிக்க ஆயர் பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று முன்தினம் புதன்கிழமை கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் கலாநிதி ஆந்தனி பெரேரா உட்பட சகல மறைமாவட்ட ஆயர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: எந்தவொரு நீதிமன்றமும் எனது கணவரை குற்றவாளி என தீர்ப்பளிப்பதற்கு முன்னரே அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என பகிரங்கமாக சித்தரிக்கப்பட்டு வருகிறது. முப்படைகளில் 35 வருடங்களுக்கு மேலாக 5 ஜனாதிபதிகளின் கீழ் அரசியல் சார்பின்றி நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய எனது கணவர் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு சந்தேக நபராக மட்டுமே விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளாரே தவிர அவர் மீதான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்று அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செலவு தொடர்பான விடயதானத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரான சுகிஸ்வர பண்டார நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் ஊழல் எதிர்ப்பு குழுவினால் ஜனாதிபதி செலவு தொடர்பான விடயதானத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்திற்கு அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அம்பார வைத்தியசாலையின் இயன்முறை வைத்தியர் ஒருவரின் சடலம் தெல்தெனிய பகுதியில் உள்ள கார் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது காதலனே சடலத்தை காரில் எடுத்து வந்து தெல்தெனிய பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் கைவிட்டு தப்பிச் சென்றமை ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்தது. இதற்கமைய தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள இடம் ஒன்றில் கார் ஒன்றுக்குள் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று இருப்பதாக கடந்த 17ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் தெல்தெனிய போலீசாருக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைத்துள்ளது. பின்னர் போலீசார் சம்பவம் இடத்திற்கு சென்று சோதனையிட்ட போது பூட்டப்பட்டிருந்த கார் ஒன்றுக்குள் சடலம் இருப்பதை கவனித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த காரின் கதவை உடைத்து அவரது சடலத்தை வெளியே எடுத்து சோதனையிட்டனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் இயன்முறை வைத்தியராக பணிபுரிந்த வலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் கடந்த ஜூன் 3ஆம் தேதி முதல் ஜூன் 16ஆம் தேதி வரை நுவரெலிய பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் போலீசார் தகவல்களை கண்டறிந்துள்ளனர். அதன்படி அந்த ஹோட்டலின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது மயக்க நிலையிலிருந்த அந்த பெண்ணை அவரது காதலன் அழைத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. சந்தேக நபரான காதலன் கண்ணூர்வ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் என்றும் அவர் தற்போது அப்பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனால் அவரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் முன்னணி விருது வழங்கும் நிறுவனமான UK QAT 2025-2026 விருது வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த விருது வழங்கும் நிகழ்வில் சியத்த டிவிக்கு விருதுகள் கிடைத்தது. வருடத்தின் சிறந்த செய்தி அறிக்கைக்கான விருதை சியத்த நியூஸ் தனதாக்கிக் கொண்டது. வருடத்தின் சிறந்த தொலைக்காட்சி செய்தி அறிக்கை தொகுப்புக்கான விருதை சியத்த டிவியின் டெலிவக்கிய பெற்றுக் கொண்டது. வருடத்தின் சிறந்த செய்தி தொகுப்பாளருக்கான விருதை உதேஷான் இடம்கெதர பெற்றுக் கொண்டார். சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கான விருதை சியத்த டிவியின் ஏர் நிகழ்ச்சி பெற்றுக் கொண்டது. அதேபோன்று இந்த விருது வழங்கும் நிகழ்வில் சியத்த டிவியின் தருபிரி ரே நிகழ்ச்சிக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விருதுகளை பெற்றுக்கொண்ட சியத்த டிவி குடும்பத்துக்கு ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள். Outstanding excellence in television news analytical feature journalism of the year, written and presented by සියත ටෙලිවැකියා
ශ්‍රීලාල් හේමන්ත මාවලගේ එම සම්මානය ලබා ගැනීම සඳහා සහභාගී වුණේ ටෙලිවිකී වීඩියෝ සංස්කාරක බෝසිරිලාල් සුබසිංහ සහ ප්‍රධාන ප්‍රවෘත්ති සංස්කාරක අංජනා කරුණාරත්නයි. වසරේ හොඳම ප්‍රවෘත්ති නිවේදකයාට හිමි සම්මානය දිනාගත්තේ සියත ප්‍රවෘත්ති ජ්‍යෙෂ්ඨ කළමනාකරු උදේශාන් ඉඩමගෙදරයි. Ladies and gentlemen, the best news presenter of the year here at UK QAT Awards 2026 is උදේශාන් ඉඩම්ගෙදර සියත TV News. Udayashan Nidamgedara. Ladies and gentlemen, on behalf of සියත TV වැඩසටහන් අංශයද සම්මාන දිනාගත්තේ ප්‍රේක්ෂකයන් වෙනුවෙන් හරවත් සහ හොඳම දේ ලබාදීම වෙනුවෙනුයි. මෙරට කාන්තාවන් වෙනුවෙන් කතා කරන සියත TV ඇය වැඩසටහන මෙවරත් සම්මානයට පාත්‍ර වුණේ ඉතා කෙටි කලක් තුළ ප්‍රේක්ෂක ආදරය ඩෝඩුව හිමි කරගත් වැඩසටහන බව පසක් කරමිනුයි. Outstanding Women's Lifestyle Television Program of the Year සියත TV ඇය. එම සම්මානය ලබා ගැනීම සඳහා ජ්‍යෙෂ්ඨ වැඩසටහන් කළමනාකාරිණී ආශා ලියනගේ එක් වුණා. එමෙන්ම හොඳම රූපවාහිනී විනෝදාස්වාද වැඩසටහන බවට පත් වුණේ සියත තරු පිරිරෑ වැඩසටහනයි. Best Television Entertainment Program සියත TV තරු පිරිරෑ. එම සම්මානය හිමි කරගත්තේ නිෂ්පාදිකා චලනි තාරකයි. UK QAT Awards සම්මාන උළෙලේදී කලාකරුවන්, ව්‍යාපාරිකයන්, ව්‍යවසායකයන් මෙන්ම විවිධ ක්ෂේත්‍රයන්හි විශිෂ්ටයන් ඇගීමට ලක් කෙරුණා. எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் திருத்தியவாறு பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிதல். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்